ஹாய் ஹலோ சேலம் ரேடிஷனில் நாங்கள் ஒரு ரிசப்ஷன் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன மாதிரியான ஃபுட் மெனு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக இருந்தது. எந்த குறையுமே சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து தான் ஆரம்பித்தோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு, அடுத்தது ப்ரக்கோலியில் ஒரு பாலு, அப்புறம் பொட்டேட்டோவில் ஒரு ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் யூஸ்வலாக இருக்கக்கூடிய நான் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா, காரம் இல்லாமல் குழந்தைங்களாம் சாப்பிட்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரைத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாலக்கீரை, சீஸு, கார்ன்லாம் போட்டு. அடுத்தது காலிஃப்ளவரில் ஒரு மஞ்சூரியன், அடுத்தது நூடுல்ஸு, அதுக்கு சாஸு, இது பலாக்கா பிரியாணி செமையாக இருந்தது. சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கு ஊறுகாய், அப்பளம்லாம் இருந்துச்சு. இப்போ எனக்கு இந்த சாப்பிட்ட வெரைட்டிலேயே ரொம்ப பிடிச்ச வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பலாக்காய் பிரியாணி. ஸோ அதை பற்றி பின்னாடி பேசலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெசர்ட் ஐட்டமில் வந்து சுண்டல், பாசிப்பயிறு, ஸோ பெரிய வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட், பாஸ்தா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது ஸ்வீட் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா ஜாங்கிரி, பாம்பே ஜாங்கிரி சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு ஒரு கேரமல் சிரப் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சிரப் அது மேலே ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் அதனுடைய டேஸ்ட் வந்து அதிகமாக இருந்தது. அப்புறம் ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம், அதுக்கு ஒரு சாக்லேட் சிரப், இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது கேரட் அல்வா. ஸோ இந்த கேரட் அல்வா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா சீம்பால் டேஸ்ட்லேயே இருந்தது. நேம்ஸ் சொன்னாங்க, மனசில் நிற்கலை. அடுத்தது வந்து இந்த ப்ரௌனி கேக்கு. ஓகே, ப்ரௌனி கேக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் சாப்பிட்ட வெரைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஐட்டம்னு பார்த்திங்கன்னா அந்த பாலக்கீரை, சீஸு, கார்னு, முந்திரியெல்லாம் போட்டு ஒரு ரைத்தா மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சூப்புக்கு வந்தோம். சூப் ஐட்டத்தை மறந்துட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக தான் இது ப்ரக்கோலி சூப் அப்படின்னாங்க, அதையும் ட்ரை பண்ணணும். அப்புறம் இந்த பலாக்காய் பிரியாணி பற்றி சொல்லணும். நயன்தாரா மேரேஜில் அந்த பிரியாணி பற்றி ரொம்ப மீடியாவில் இப்போ பெருசாக பேசினாங்க. ஸோ அதை வந்து நான் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் தான் அதை நான் பார்த்தேன், ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் டான்ஸ் ஆனாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பாய்.